பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பு நிறைந்தவர்களே, நற்செய்தியை ஆர்வமுடன் போதித்தவரான தூய ஆவியாரின் படிப்பினைகளை கடைபிடித்தவரான தீய சக்திகளை நடுநடுங்கச் செய்கிறவரான பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான புதுமை வள்ளல் அருள்வாக்கு புனிதர் நம் தேவைகளில் இடைவிடாமல் பரிந்து பேசி இறைவனின் இரக்கத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கிற நம்முடைய பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாருக்கு வணக்கம் செலுத்துகிற பிள்ளைகளாக இதோ ஆராதனை டிவி என்கிற வலையொளி தளம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பு வழியாக உலகின் பல்வேறு பகுதிகளில் சிதறுண்டு நாம் வாழ்ந்தாலும் புனித அந்தோணியாரின் பெயரால் ஒரே குடும்பமாக கூடி வரக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் இதோ நம் இல்லங்களில் பிரசன்னமாகி இருக்கிற புனித அந்தோணியாரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்கிய பிள்ளைகளாக எல்லா கவன சிதைவுகளிலிருந்தும் நம்மையே விடுவித்து கொண்டவர்களாக நம்பிக்கை நிறைந்த உணர்வுடனும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் இதோ நவநாள் ஜெபத்தை ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம் சிறப்பு மன்றாட்டுக்களை நம்முடைய ஜெப உதவிக்குரிய பிள்ளைகளாக நம் உள்ளம் நமக்கு நினைவுறுத்துகிறவர்களை, நம்மிடம் எனக்காக வேண்டிக்கங்க என்று ஜெப உதவி கேட்டவர்களை அமைதியில் புனித அந்தோணியாரின் திருச்சுரூபத்திற்கு முன்பாக அவர்களை ஒப்பு கொடுத்து புனிதரின் பரிந்துரையை வேண்டுவோம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய
இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் நம்மையே நாம் கையளிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். பிரியமான சகோதரியே, சகோதரனே, அனைத்தையும் தனக்கு சொந்தமாக்கும் தெய்வம் இதோ அவருடைய வல்லமையான இந்த நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக கூடி வந்து ஜெபிக்கிற உங்களையும் என்னையும் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக இதோ நம் ஒவ்வொருவரையும் ஊடுருவ காண்கின்ற தெய்வம். பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி இந்த ஆண்டவரை நல்ல ஆயனாக இறை வார்த்தைகளின் பின்புலத்தில் நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். திருப்பாடல்களின் ஆசிரியரான தாவீது அரசர் திருப்பாடல் 23 உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்று தன் உள்ளத்தின் ஏக்கத்தை பதிவு செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் தீமைகளை, தடைகளை, பேயின் சூழ்ச்சிகளை, தோல்விகளை, உடல் மன நோயின் வேதனைகளை, பழிப்புரைகளை,
அவமானத்தை, மரணத்தை சந்திக்கிற தருணங்களிலெல்லாம் நம் உள்ளங்கள் எழுப்புகிற கேள்வி, இறைவா நீ எங்கே இருக்கிறாய் என்று. ஆனால் தாவீது அரசர் தன் வாழ்நாட்களில் எத்தனையோ தடைகளை சந்தித்த போதும், தனக்குள்ளேயே பல முரண்பாடான வாழ்க்கை நிலைகளை அனுபவித்த போதும் கூட அவர் சொல்லுகிற வார்த்தை, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற இந்த பாஸ்கா காலத்தில் மீண்டும் மீண்டும் நம்பிக்கையாளர்களுக்குள் ஆண்டவர் விதைக்கக்கூடிய அற்புதமான உணர்வு, நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த இறைவனின் இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் எத்தனை பாவிகளாக இருந்தால், பலகீனர்களாக இருந்தாலும், ஐயோ என்னால இந்த பழக்கத்திலிருந்து என்னால மீளவே முடியல, என்னை நான் திருத்திக் கொள்ளவே முடியல என்று அங்கலாய்க்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்தால், இதோ உங்களுடைய என்னுடைய ஆயனாக புனித அந்தோனியாரை ஆட்கொண்டு அவர் வழியாக அநேக பிள்ளைகளை தனக்கு சொந்தமாக்கி கொண்ட அதே ஆயன் இதோ நம் உள்ளம் தேடி வருகிறவரா, நம் உள்ளத்தை ஆளுகை செய்கிறவரா. யாரையெல்லாம் இந்த ஜெப வேளையிலே இவரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கிறோம், அத்துணை பிள்ளைகளின் வாழ்க்கையையும் உடைத்து தனக்குரிய பாத்திரமாக மாற்றுகிறவர். அவரை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக அவர் நம்மை ஆளுகை செய்கிற போது எப்படியான வல்ல செயல்கள் நம்மிடமிருந்து வெளிப்படும் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிற நம் பாதுகாவல் புனித அந்தோனியாரின் வாழ்க்கையை மனக்கண் முன் கொண்ட பிள்ளைகளாக, என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி, என் இல்லம் தேடி, என் ஜெபத்திற்குரிய என் பிள்ளைகளின் வாழ்க்கைக்குள்ளே அவர் வந்து அமர்கிற போது மாபெரும் காரியங்கள் நிகழும். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை என்கிற நம்பிக்கையோடு அனைவருக்குமே தெரிந்த இந்த பாரம்பரிய பாடலை நாம் பாடி இயேசுவை உள்ளத்தில் வரவேற்று அவருடைய வல்லமைக்கு முன்பாக நம்மையே பணிந்து அவர் நமக்குள்ளே புதிய வாழ்க்கையை உண்டாக்கும்படியாக நம்மை ஒப்புக் கொடுத்து அவரை துதித்து பாடுவோம். உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் என்றிருந்தேன்,
பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கருணையின் அமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருட்சுடரே பாசத்தினை பொழிவாய். கருணையின் அமுதே பவித்திர அழகை காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருட்சுடரே பாசத்தினை பொழிவாய். பாசத்தினை பொழிவாய். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. அகிலமும் உமதே ஆற்றலும் உமதே ஆண்டவனே எழுவாய். ஈகமதில் இனிமை ஒளிந்திடும் இறைவா இன்புறவே எழுவாய். அகிலமும் உமதே ஆற்றலும் உமதே ஆண்டவனே எழுவாய். ஈகமதில் இனிமை பொழிந்திடும் இறைவா இன்புறவே எழுவாய். இன்புறவே எழுவாய். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்வேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்வேன், என் நன்றி நான் சொல்வேன். சேர்ந்து பாடுவோம். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. ஆயனாக இருக்கிறவர் புனித அந்தோணியாரின் வாழ்க்கையை தன் வசப்படுத்தி புனிதரின் நாவிலிருந்து எழும் வார்த்தைகள் வழியாக, இதயத்தில் கருக்கொண்ட செயல்கள் வழியாக எண்ணில்லா நன்மைகளை இந்த மானுடத்திற்கு பொழிந்த இறைவன் இதோ இந்த நாட்களிலே பாவியாக நாம் இருந்தால் அவருடைய பிரசன்னத்தை ஏற்பதற்கு தகுதியற்றவர்களாக நாம் இருந்தாலும் தன்னுடைய தயவினால் நம் உள்ளத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக, நம் இல்லத்தை தன்னுடைய இல்லமாக்கிக் கொள்ளும்படியாக இதோ நம் முன் எழுந்திருக்கிற இயேசு ஆண்டவரிடம்
நம்மையே நாம் ஒப்புக் கொடுக்கிற நேரம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்கவிருக்கிற முதல் வாசகத்தில் பல்வேறு சவால்களினால், நெருக்கடியினால், வேதனைகளினால், துன்பங்களினால், அவமானத்தினால் மையமாக இருந்த எருசலேமிலிருந்து சிதறி செல்லுகிற நம்பிக்கையாளர்கள் அந்தியோக்கி என்கிற புறவினத்து நகரத்தில் முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை பெற்றுக்கொள்ளுகிற அந்த அற்புதமான செய்தி நமக்கு தரப்படுகிறது. ஐயோ, இப்படி நாங்கள் துன்புறுகிறோமே, அடிக்கப்படுகிறோமே, காரி உமிழப்படுகிறோமே, எங்களுக்கு எதிராக எத்தனை எத்தனை சூழ்ச்சிகள், வஞ்சனைகள். கலங்கி நிற்கிற பிள்ளைகளாக மட்டுமே தங்களை விட்டு விடாமல் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு சிதறி ஓடின இடங்களிலெல்லாம் தங்களுக்குள்ளே பற்றி எரிந்து கொண்டிருந்த இந்த நம்பிக்கை அனுபவத்தை, இயேசுவின் மீதான அந்த பற்றினை அவர்கள் அறிவித்து வார்த்தையால் மட்டுமல்ல, வாழ்க்கையினாலே அதை புறவினத்து மக்களுக்கு முன்பாக எண்பித்தவர்களாக உண்மையிலேயே கிறிஸ்து அவர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்களே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலைக்கு நாமும் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம் என்கிற பிள்ளைகளாக இயேசுவின் மீது, இந்த நற்கருணை ஆண்டவர் மீது பொழியப்பட்ட அந்த அதே அபிஷேகம் புனித அந்தோணியார் மேலும் பொழியப்பட்டிருக்கிறது. வணக்கத்திற்குரிய புனிதர்கள் மேலும் பொழியப்பட்டது. திருமுழுக்கு பெற்றிருக்கிற, அடுத்தடுத்த அருள் அடையாளங்களை பெற்றிருக்கிற உங்கள் மீதும் என் மீதும் அந்த அருள் பொழிவு நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உள்ளூர கண்டுணர்கிற பிள்ளைகளாக இந்த ஜெப வேளைக்குள்ளே ஆண்டவர் நம்மை தனிப்பட்ட வகையிலே அபிஷேகம் செய்கிற இந்த வல்லமையான நேரத்திற்குள்ளே நம் புனிதரின் பரிந்துரையோடு இயேசுவிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆயராக எந்த குறையும் எங்களை பாதிக்காத வண்ணம் பசும்புல் வெளி மீது எம்மை இளைப்பாறச் செய்கிறவராக, அமைதியான நீர்நிலைகளுக்கு எம்மை அழைத்துச் செல்கின்றவராக இருப்பவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அந்தோணியாரே, எனக்காக வேண்டிக் கொள்ளும், இந்த குறிப்பிட்ட பிள்ளைக்காக, நபருக்காக வேண்டிக் கொள்ளும் என்று கண்ணீர் சிந்தி கவலைகளை முன்பாய் கொட்டி புனித அந்தோணியாரின் வழியாக உடைய இரக்கத்தை தேடினவும் பிள்ளைகளுக்கு புத்துயிர் அளித்திருக்கிறேன். ஆண்டவரே, உடைய பெயருக்கு ஏற்பவே உம் பிள்ளைகளை நீதி வழி நடத்தியிருக்கிறேன். இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா? இப்படியெல்லாம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் வருமா? இந்த வேலை வாய்ப்பு அமையுமா? என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்குமா? எங்க குடும்பத்திலையும் ஒரு குழந்தை பிறக்குமா என்று நீதிக்காக ஏக்க பெருமுச்சோடு உம்மை நோக்கின பிள்ளைகளை தாயுள்ளத்தோடு பார்த்திருக்க, உம்முடைய பரிவிரக்கத்தால் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்திருக்க, ஏற்ற காலத்தில் உம் பிள்ளைகளுக்குள்ளே நன்மை உண்டாகும்படியாக, உம் பிள்ளைகள் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் உடைய பிள்ளைகளோடு உடனிருந்து செயல்பட்டிருக்கிறீர். இதோ புனித அந்தோணியாரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இடைவிடாது உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்த உம் பிள்ளைகள் மகிழ்ந்து பேர் உவகை கொள்ளும்படியாக, அவர்களை யாரெல்லாம் ஏளனமாக பார்த்தார்களோ, அந்தோணியார் கோயிலுக்கு போறாளா, அந்தோணியார்கிட்ட வேண்டானா என்று எள்ளி நகையாடின
அவர்களுக்கு எதிரிகளைப் போல தங்கள் வாழ்க்கையை கட்டமைத்த எத்தனையோ பிள்ளைகளுக்கு முன்பாக உம் பிள்ளைகளுக்கு விருந்தினை நீர் ஏற்பாடு செய்து உம் பிள்ளைகளின் தலைகளிலே நறுமண தைலத்தை பூசி இதோ வெறுமையாய் முன்பாக நின்ற எத்தனையோ பிள்ளைகளினுடைய வாழ்க்கை பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் செய்திருக்கிறீர்கள். நன்றி அப்பா. நல்லவரே, இந்த நாளிலும் கூட உம் வல்லமையான இந்த பிரசன்னத்திற்குள்ளே எங்களை எப்போ கொடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை எப்போ கொடுக்கிறோம். எங்களுக்கு நீர் வாழ்வாதாரமாக தந்திருக்கிற அத்துணை காரியங்களை எப்போ கொடுக்கிறோம், அத்துணை உயிர்களையும் நாங்கள் எப்போ கொடுக்கிறோம். தொழில் முயற்சிகளை எப்போ கொடுக்கிறோம், பணிகளை எப்போ கொடுக்கிறோம், வியாபார முன்னெடுப்புகளை எப்போ கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கொண்டு நீர் செய்யும்படியாய் திருவுளம் கொண்ட எல்லாவற்றையும் உம் முன்பாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். எங்கள் தாயின் கருவில் உருவாக முன்பே நீர் எங்களை தேர்ந்து கொண்டீர், எங்களை திருநிலைப்படுத்தினீர் என்கிற அந்த வார்த்தையை மீண்டும் நாங்கள் உள்ளத்துக்குள் உணரும்படியாக உம்முடைய மெஸ்ஸியா தன்மையை வெறும் நாவினால் அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக மட்டுமல்ல, அந்த மெஸ்ஸியாவின் வருகை உலகுக்கு உரைக்கக்கூடிய எளியோருக்கு விடுதலை, எளியோருக்கு நீதி, இரக்க தேவைப்படுகிற பிள்ளைகளுக்கு உடைய பரிவிரக்கம் என்கிற மேலான அன்பு உணர்வை, அக்கறை உணர்வை, ஆயருக்குரிய அந்த ஒரு வாழ்க்கை முறையை உம்மிடமிருந்து பெறுகிற பிள்ளைகளாக மட்டுமல்ல, அடுத்திருக்கிற பிள்ளைகளோடு, எங்களை சுற்றி வாழ்கிற சகோதர சகோதரிகளோடு நாங்கள் வாழும்படியான ஒரு சிறப்பான அழைப்பை நாங்கள் வாழ்வதற்கு இதனாலே அழைப்பு கொடுத்திருக்கிறேன். இயேசுவே, இரக்கம் உள்ளவரே, குறையுள்ள பிள்ளைகள் நாங்கள். பல நேரங்களில் எங்களுக்குள்ளே பொழியப்பட்டிருக்கிற அந்த அருள் பொழிவின் ஆசீர்வாதத்தின் மேன்மையை உணராத பிள்ளைகளாக அழிந்து போகிற அற்ப இன்பங்களுக்காக, இந்த உலக செல்வங்களுக்காக பல நேரங்களில் எங்களுக்குள்ளே பொழியப்பட்ட அந்த வல்லமையை மறந்த பிள்ளைகளாக, மழுங்கடிக்கப்பட்ட உள்ளத்தோடு இந்த உலகத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சிற்றின்ப ஆசைக்காக, போதை பழக்க வழக்கங்களுக்காக, பாவ செயல்களுக்காக எங்களையே தொலைத்த பிள்ளைகளாக, உடைய மாண்பினை, உடைய மாட்சியை பலருக்கும் எடுத்துரைக்காத பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இயேசுவே, இரக்கமுள்ளவரே, பேதுருவை கூர்ந்து பார்த்து உமக்கு உரியவராய் அவரை மாற்றின ஆண்டவரே, இதோ புனித அந்தோணியாரின் பரிந்துரையினாலே உன் முன்பாக தங்களை எப்போ கொடுக்கிற, தங்களுடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை எப்போ கொடுக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இதோ அந்த வல்லமை இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பேரழகு கொண்டவர், மாபெரும் ஆசீர்வாதங்களை தன்னகத்தை கொண்டவர், ஆனாலும் கூட எளிய வடிவில், அப்பத்தின் வடிவில் எங்களுக்குள்ளே ஆயனை போல எங்களை தேடி வருகிற, எங்களை முற்றும் அறிந்தவர். எங்களுடைய இறந்த கால வாழ்க்கை என்ன, நிகழ்கால வாழ்க்கை என்ன என்பதை மட்டுமல்ல, எதிர்காலத்தில் எப்படியா எங்கள் வாழ்க்கை அமைய போகிறது என்பதையெல்லாம் அறிந்தவர் நீர். இதோ புனித அந்தோணியாரை முதுமகிமையின் பாத்திரமாய் தேர்ந்து கொண்டு வழி நடத்தினவரை எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய புனிதரின் பெயரால் நல்வாழ்வு எங்களுக்கு உண்டு, விடுதலை உண்டு, நல்ல விளைச்சல் உண்டு, நல்ல ஒரு இடத்திலே எங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு, எனக்கும் திருமணம் நடக்கும், எங்களுக்கும் குழந்தை பிறக்கும், எங்களுடைய வாழ்வும் பாதுகாப்பாக அமையும், எண்ணிய ஒரு நிறுவனத்திலே நான் உயர்கல்வி பெறுவதற்காக நிச்சயமாக நான் வாய்ப்பு பெறுவேன் என்கிற நம்பிக்கை உணர்வுகளை வேண்டுதல்களாக உம் திருமுன் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற உம் பிள்ளைகளுக்கு நேர் பரிவிரக்கம் காட்டும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். காண்கின்ற தெய்வம், இதோ உம்முடைய வல்லமை உம் பிள்ளைகளின் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள பகுதிகளுக்குள்ளே ஊடுருவி சென்று உம் பிள்ளைகளின் இரத்த ஓட்டத்திலே, நாடி நரம்புகளிலே, இரத்த நாள ஓட்டங்களிலே தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற எல்லாவற்றிலிருந்தும் இயேசுவே உம் பெயரால் விடுதலை உண்டாகும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரமை காண்பதற்காய் நன்றி. மருத்துவருமாக உம் பிள்ளைகளின் வாழ்க்கைக்குள்ளே செயல்பட்டு
உம் பிள்ளைகளை மகிழ்ச்சியால் நிறைத்து வழிநடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகள் எண்ணி எதிர்பார்க்கிற நல்ல மதிப்பெண்களோடு கூடிய வெற்றி வாய்ப்பை தேர்வுகளிலே கொடுத்து அடுத்தடுத்த நிலைகளுக்குள்ளே உம் பிள்ளைகளை ஆயராக இருந்து ஆசீர்வதிக்கப் போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளை சாட்சிய வாழ்வுக்கு நீர் உறுதிப்படுத்தி உம் பிள்ளைகள் வழியாகவும் இரக்கம் தேவைப்படுகிற, அன்பு தேவைப்படுகிற, நீதியும் உண்மையும் நிலைநாட்டப்பட வேண்டிய சமூகத்திற்கு உம் பிள்ளைகளையும் ஆயனாக பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, அன்பை பகிரக்கூடிய பிள்ளைகளாக, நீதிக்காக உண்மைக்காக குரல் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக உம் பிள்ளைகளை வழிநடத்தப் போகிற, உறுதிப்படுத்தப் போகிற உடைய கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்பியர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீங்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா.
இயேசுவே நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க. நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரபிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காணம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரபிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீங்கும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். பறக்கும் பறவை இனங்களே கடலில் வாழும் மீன்களே இயேசு நாமம் பாடி வாருங்கள். செடிகளே கொடிகளே கனி தரும் மரங்களே இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரபிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீங்கும் தீமை துன்பம் காணம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நெஞ்சம் முழுதும் நன்றியோடு என்கிற வருகை பாடலின் வார்த்தைகளுக்கு ஏற்ப சிறப்பாக இந்த 2026ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதத்தை நிறைவு செய்யக்கூடிய தருணம். மே மாதம் இன்னும் 2-3 நாட்களில் நமக்கு கிடைக்கப்பெறக்க இருக்கிற இந்த நாட்களில் அற்புதமாக இந்த மாதத்தில் ஆண்டவர் புனித அந்தோணியாரின் பாதுகாவலுக்குள்ளே நம்மை வைத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டு தேர்வுகளை கல்லூரி பருவ தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு வல்லமை தந்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், ஞாபக சக்தியை கொடுத்திருக்கிறார். பல்வேறு ஆசீர்வாதமான காரியங்கள் நடந்தேற பிள்ளைகள் மீது பரிபிரக்கம் காட்டியிருக்கிறார். கடவுளுக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்கு ஆண்டவரின் பெயரால் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த திருப்பலி எந்த கருத்துக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ, யாருடைய வேண்டுதல்கள் நிறைவேறும்படி ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அந்த கருத்துக்களோடு நம்மை குறிப்பாக ஆராதனை டிவிக்காக தங்களையே அர்ப்பணித்துள்ள அத்துணை உள்ளங்களையும் ஆண்டவரிடம் நாம் ஒப்பு கொடுத்து அவர்தம் தேவைகளில் ஆண்டவர் புனித அந்தோணியார் வழியாக நிறைவாக பரிவிரக்கத்தை பொழிந்தருளும்படியாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொண்டவர்களாக, குறிப்பாக பெற்றுக்கொண்ட அருள் அடையாளங்கள் தருகிற அழைப்பை மறந்து ஏனோ தானோ என்று இறை வார்த்தையை திரு வழிபாட்டு நிகழ்வுகளை நாம் கடந்து செல்லுகிற பிள்ளைகளாக, எதுவுமே நம்மை பாதிக்காத வகையில் உலகத்தோடு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை நினைத்து
ஆண்டவருடைய பேரன்புக்கு சான்று பகராத கிறிஸ்து இவரில் இவளில் வாழ்கிறார் என்று பிறரால் கண்டுணர முடியாத உலகத்தனமான வாழ்க்கையை வாழக்கூடிய குற்றத்தை பலகீனத்தை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19 தொடங்கி 26 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறி போயின. அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சீரேன் ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றி நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெரும் தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பின. இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினர் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அரும் செயல்களை கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெரும் திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெரும் திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 87 பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திரு மலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோப்பின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோனின் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவர்களாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லோரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படுகின்றன. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 10 22 தொடங்கி 30 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாகச் சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்குச் சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையைச் சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. கடந்த ஞாயிறு தொடங்கி இயேசு தன்னை நல்ல ஆயனாக நிலைநிறுத்தக்கூடிய மிக உயர்ந்த ஓர் அடையாளத்தை, அந்த அடையாளம் இயேசுவை நம்புகிற பிள்ளைகளுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய வல்லமையை, வழி நடத்துதலை, பாதுகாப்பு உணர்வை இந்த நாட்களிலே இறை வார்த்தையாக நாம் கேட்டு தியானித்து கொண்டே இருக்கிறோம். தந்தையின் கையில் இருக்கிற இயேசுவின் பெயரால் ஆன இந்த மந்தைகளை நாம் சிதறடிப்போம், பலியாக்குவோம். எருசலேம் திருச்சபை மீது முதல் 3 நூற்றாண்டுகள் எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதல் முன்வைக்கப்பட்டது என்பதை திரு அவையின் வரலாறு பதிவு செய்கிறது. திருத்தூதர்கள் பணி நூலிலும் தொடக்க திரு அவையின் மீதான தாக்குதலை, குறிப்பாக சவுல் தலைமையில் நடந்த தாக்குதல்களை எல்லாம் நாம் அறியவே செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவை அழித்து விட்டால் போதும், இயேசுவை கொன்றுவிட்டால் போதும்,
அடுத்து இயேசுவோடு இருந்த திருத்தூதர்களை கொடூரமாக கொலை செய்தால் போதும், கிறித்தவம் என்கிற பெயரே தெரியாமல் போகும். அதுதான் உலகத்தில் ஏதேச்சதிகாரம் செலுத்தியவர்களினுடைய மனக்கோட்டையாக இருந்தது. ஆனால் எருசலேம் நகரம் குறிவைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு எருசலேம் திருச்சபை சின்னா பின்னமாக்கப்பட்ட நிலையிலும் கூட இயேசுவிடமிருந்து வாழ்வை அதையும் நிறைவாக பெற்றுக்கொண்ட திரு அவை தாங்கள் சென்ற விடங்களிலெல்லாம் சிதறடிக்கப்பட்டவர்களாக, தங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போதும் கூட, தங்களுக்கென்று ஒரு நிலையான இடம் இல்லாத போதும் கூட, சென்ற விடங்களிலெல்லாம் இயேசு அனுபவத்தை, இயேசு என்கிற ஆயனிடமிருந்து பெற்ற அந்த நிறை வாழ்வை தங்களுடைய வார்த்தையினால், தங்களுடைய வாழ்க்கையினால் பகிரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்படித்தான் பாலஸ்தீன நாட்டினுடைய வடபகுதியில் இருக்கிற அந்தியோக்கியா நகரம் பல கிரேக்க மக்களை எண்ணிக்கையில் அதிகமாக கொண்டிருந்தாலும், அங்கே சிதறடிக்கப்பட்ட இந்த எருசலேம் திரு அவையினுடைய சிதறல் நம்பிக்கையாளர்கள் பகிர்ந்த அந்த வாழ்க்கை சாட்சியம் அங்கே இன்னும் ஒரு திரு அவையை பிறப்பெடுக்கச் செய்கிறது. அதிலும் இப்படி உயிருக்கு பயந்து ஓடிய இயேசுவின் நம்பிக்கையாளர்கள், இயேசுவை பின்பற்றியவர்கள் மிக சிறப்பான சாட்சிய வாழ்க்கையை பதிவு செய்து கிறிஸ்து அவர்கள் என்று அபிஷேகம் செய்யப்பட்ட இயேசுவினால் என்னென்ன அற்புதங்கள், என்னென்ன வாழ்வு செயல்பாடுகள் நடந்தேறுமோ அவை அனைத்தையும் செய்யக்கூடிய குழுமமாக, சாட்சி அவையாக வாழ்ந்து அவர்களில் கிறிஸ்து இருக்கிறார் என்று மக்கள் பெருமை கொண்டு அழைக்கும்படியாக கிறிஸ்தவர்கள் என்று முதல் முறையாக அந்த பிறபினத்து திரு அவை பெயர் பெறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அடைக்கப்பட்ட கதவை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அல்ல, அல்லது தங்கள் மீது அடுத்தடுத்து தாக்குதல்கள் முன்வைக்கப்படுகிறது என்பதை பார்த்து பயந்து ஒளிந்து கொண்டவர்கள் அல்ல. மாறாக எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதற்கான அழைத்தல் இருக்கிறதோ அப்படியான இடங்களை தெரிவு செய்தவர்களாக, பயம் இல்லாமல் உறுதியோடு இயேசுவிடமிருந்து பெற்ற வெளிச்சத்தை மிகச்சிறப்பாக அறியாத மக்களின் வாழ்க்கையில் ஏற்றி வைக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு செயல்பாட்டை இன்றைய முதல் வாசகம் நம் கண் முன்பாக கொண்டு வருகிறது. அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்தில் இன்னும் ஒரு சிறப்பான பண்பு, இந்த எருசலேம் திருச்சபை அந்தியோக்கியாவில் கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பதை அறிந்து அந்த வளரும் திருச்சபை மீது, வளர்ந்த இந்த எருசலேம் திருச்சபை கனிவு கொண்டு அக்கறை கொண்டு அந்த கிளை சபைக்கு ஒரு பிரதிநிதியை, பர்னபாவை அனுப்பி வைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த பர்னபாவை அனுப்பக்கூடிய எருசலேம் திருச்சபையினுடைய இந்த சிறப்பான செயல் முதன்முறையான செயல் மட்டுமல்ல, அதற்கு முன்னாடியே நம்ம பார்க்கிறோம். திருத்துதர்கள் பணி 8ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் கடவுளின் வார்த்தையை சமாரியர் ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் இருந்த திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பினர். அதே போல திருத்தூதர் பேதுரு லித்தா நகரில் வாழ்ந்து வந்த இறை மக்களிடம் சென்றார் என்று திருத்தூதர்கள் பணி புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படி வளர்ந்த திருச்சபையிடம் வளரும் திருச்சபைக்கான கரிசனை உணர்வு இருப்பதையும் முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த முதல் வாசகத்தின் பின்புலத்தில் நாம் ஒரு சில கேள்விகளை நமக்குள்ளே உள்வாங்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவர்களாக
நம்பிக்கையாளர்களாக வாழ்கிற நமக்கு பல உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை போல அடுத்திருந்து வாழக்கூடிய இன்னொரு நம்பிக்கையாளருக்கு கிடைக்கக்கூடிய பல சலுகைகள் நமக்கு மறுக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட தருணங்களிலெல்லாம் எப்படிப்பட்ட இயேசுவினுடைய ஆடுகளாக அல்லது இயேசுவின் மனநிலையை தமதாக்கி கொண்ட ஆயர்களாக இன்றைக்கு நம் வாழ்க்கையை முன்னெடுக்கிறோம்? எத்தகைய உலகத்தின் சலுகைகள் மறுக்கப்பட்டாலும் இயேசுவுக்கானவர்கள் என்பதிலிருந்து பின்வாங்கக்கூடிய தடுமாற்றம் இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறதா? இல்லை என்றால் இயேசுவுக்காக உயிர் மூச்சையும் கொடுப்போம் என்கிற உறுதிப்பாடு, சிதறடிக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் இயேசுவுக்காக சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய அந்த தொடக்க கால திரு அவையினுடைய அந்த உத்வேகம் நமக்குள் இருக்கிறதா என்பது நம்மிடம் முன்வைக்கப்படுகிற கேள்வி. அதே போல இன்றைக்கு மறை மாவட்டங்கள், துறவற சபைகள் அதிகமான கவனத்தை எங்கே பணம் அதிகம் ஈட்டப்பட முடியுமோ, எங்கே அதிகம் வருவாய் பார்க்கப்பட முடியுமோ, எங்கே வசதியான சூழல்கள் இருக்குமோ அதை அதிகம் மையப்படுத்தக்கூடிய ஒரு பார்வை மேலோங்கி கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில் அந்த முதுகெலும்பு இன்றைக்கு எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு விலகீனப்பட்டு நிற்பதை ஆட்சியாளர்களின் செயல் விளைவுகளாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்தில் பல திட்டங்கள் கிராமங்களுக்கு எதிராக கிராமத்தாரிடம் இருப்பதையும் பிடுங்கிக் கொள்ளுகிற சூழ்ச்சியை உள்ளடக்கிய திட்டங்களாகத்தான் வளர்ச்சி என்கிற போர்வையில் ஆட்சியாளர்களால் முன்வைக்கப்படுகிறது. அதிகமான கனிம வளங்கள் கிராமப்புற பகுதிகளிடமிருந்து சுரண்டப்படுகிறது. நீ வாழ்ந்தால் என்ன, செத்தால் என்ன என்கிற அளவுக்கு இந்த கிராமங்களினுடைய முதன்மை தொழிலாக இருக்கக்கூடிய விவசாயம், வேளாண் தொழில் என்பது நலிவடைந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது அரசியல் சார்ந்து, சமூகம் சார்ந்து திருச்சபையில் மட்டும் என்ன வாழுது? நகர்ப்புற பங்குதான் அப்படின்னு சொல்லி குடிபிடித்து இருக்கக்கூடிய அல்லது அதிக வருவாய் தரக்கூடிய நிறுவனத்தில் தான் நாங்கள் பணி செய்வோம் என்று இன்றைக்கு இருபால் துறவியரும் அருள் பணியாளர்களும் இன்றைக்கு கொடிபிடித்து அதிகார அமைப்புக்கு எதிராக குரல் எழுப்பி பல அரசியல்வாதிகள் கையாளக்கூடிய பல வழிமுறைகளை, டீல் பண்ணக்கூடிய நிலைகளை, கொடுத்து வாங்கக்கூடிய நிலைகளையெல்லாம் இன்றைக்கு நாம் திரு அவையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிராமத்தில் போய் 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் பணி செய்யணும் அப்படி சொன்னால் அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு காரணம், ஒன்று உடல் நலம் சார்ந்த ஒரு காரணத்தை உருவாக்குகிறார்கள், அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குழுவினரிடம் தேவையில்லாமல் உரண்டை சண்டையை இழுத்து விட்டு என்னால் அங்கே இருக்க முடியலை, அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க, இங்கே சமத்துவம் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று சொல்லி ஓராண்டிலேயே அல்லது 2-3 ஆண்டுகளுக்குள்ளேயே மீண்டும் நகர்ப்புறத்தை நோக்கி படையெடுக்கக்கூடிய பணியாளர்களின் பார்வை. ஆனால் நகர்ப்புறத்தில் வசதியாக இருக்கிறது, காசு கொட்டுகிறது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ 5 ஆண்டுகள் முடிந்த பிறகும் ஏதாவது காரணத்தை தேடி நான் இப்போ தான் இந்த வேலையை தொடங்கியிருக்கிறேன், இன்னும் ஒரு சில பணிகளை ஆற்ற வேண்டும், நான் தொடங்கிய பணியை நான் தான் செய்ய முடியும் என்பதைப் போல மேலிருப்பவர்களை சரிகட்டி ஏதோ ஒரு வகையில் இன்னும் தங்களுடைய இருப்பை நீண்ட நாட்கள் நகர்ப்புறத்திலே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய மனநிலை இது மறை மாவட்டத்தில் மட்டுமல்ல, துறவற சபைகளிலும் இருக்கிறது. பல ஆண்டுகள் நகர்ப்புற அந்த நிறுவனங்களிலேயே பணியாற்றக்கூடிய எத்தனையோ துறவிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார். அப்போ ஒரு தூரத்திற்கு, ஒரு கிளை சபைக்கு, வசதிகள் குறைந்த ஒரு இடத்திற்கு சென்று பணி செய்வது என்பது நமக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. ஆனால் வளர்ந்த அந்த எருசலேம் திரு அவை தூரத்தில் இருக்கிற வளர வேண்டிய ஒரு திரு அவையின் மீது கரிசனையை காட்டக்கூடிய சிறப்பான ஒரு செயலையும் நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ஏழ்மைப்பட்ட கிறிஸ்தவ சமூகங்கள் வாழக்கூடிய அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட கிராமப்புற பகுதி, நகர்ப்புறத்திலேயே நலிவுற்ற பகுதிகள் மீது நம்முடைய கவனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எல்லாத்துலேயும்
பணம் பணம் பணம்னு சொல்லி அலையக்கூடிய, ஜெபத்தையும் தவத்தையும் பின்னுக்கு தள்ளிவிட்ட அந்தோனியாருக்கு எதிரான மனநிலையை இன்றைக்கு அநேகர் கொண்டிருப்பது வேதனையான ஒன்று. அதே போல் இன்றைய நற்செய்தியில் முதல் பகுதியில் ஏறக்குறைய 22 26 வசனம் 10வது அதிகாரத்தில் அந்த பகுதியில் இயேசு தாமே மெசியா என்பதற்கு விளக்கம் தருகிறார். கேள்வி கேட்குறாங்க, இன்னும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கணுமா, நீ மெசியானா சொல்லுங்கன்னு சொல்லி. இயேசு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், வார்த்தையால் மட்டுமல்ல, என் செயல்களால் அதை பல முறை எடுத்து எம்பி விட்டேன், நீங்கள் தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. என்னை அனுப்பிய தந்தையும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நான் நிறைவேற்றுகிறேன். அவருடைய விருப்பத்தை மீறி எதையும் நான் செய்யவில்லை. அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் நான் நிறைவு காண்கிறேன் என்கிற இயேசுவின் வார்த்தை இந்த யூத சமயவாதிகளால் தொடர்ந்து மறுக்கப்படுகிற நிலையில், ஆனாலும் இயேசு தான் மெசியா என்று அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்வதை முதல் பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக நல்லாயனுக்குரிய அந்த இயேசுவை அனுப்பிய தந்தையினுடைய நிறைவான அந்த பாதுகாப்பு வாழ்க்கையை, ஆசீர்வாதமான ஒரு நிலையை, நமக்குள்ளே வல்லமையை தரக்கூடிய, நமக்குள்ளே வாழ்வை பொழிந்து நம் வழியாக அந்த வாழ்வின் சக்தி தேவையில் இருக்கிறவர்களுக்கும் செல்லும்படியாக நம்மை அவர் வழி நடத்துகிறார் என்கிற அந்த செய்தியும் நற்செய்தியின் நிறைவாக நமக்கு அமைகிறது. அன்புக்குரியவர்களே, எப்படி அந்தியோக்கியாவில் முதன்முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயரை பெற்று கொண்டார்களோ, அதை போலவே நாமும் நல்லாயன் இயேசுவின் ஆடுகளாக இருந்து ஆயர்களாக பரிணமித்து இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வாழ்வை, அந்த அருள் பொழிவை, வல்லமையை, அபிஷேகத்தை பிறரோடும் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறார். புனித அந்தோணியார் அதற்கு ஆகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறார். இதுதான் எனக்கு வசதியானது என்று தனக்கு வசதியானதை தேடியவர் அல்ல அந்தோணியார். அந்தோணியாருடைய ஏக்கமே அவருடைய வரலாற்றில் நாம் வாசிக்கிறோம். மொரோக்கா தேசம் சென்று இயேசுவுக்காக சாகணும். இன்னைக்கு கிராமத்தில் போய் கொஞ்சம் வசதி குறைவாக இருந்தாலும் அந்த நம்பிக்கையாளர்களோடு வாழணும், அவர்களோடு சேர்ந்து இயேசுவை வாழச் செய்ய வேண்டும் என்கிற உணர்வு நம்மில் பலருக்கு இல்லை. ஆனால் மறைப்பணியாளராக தன்னை கையளித்த நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார், இன்னும் நம்முடைய மண்ணுக்கு வந்து நற்செய்தி அறிவித்த புனித சவேரியார், புனித அருளானந்தர், புனித அன்னை தெரேசா, இவர்களெல்லாம் பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே தங்களை அழிக்கக்கூடிய, தங்களை அடிமைப்படுத்தக்கூடிய, தங்களை அவமானப்படுத்தக்கூடிய, சிறுமைப்படுத்தக்கூடிய பல சூழ்ச்சி நிறைந்த ஏதேச்சதிகார மனநிலைகளுக்கு மத்தியிலே இயேசுவை, நல்லாயனாகிய இயேசுவை உள்ளத்திலே ஒளியாக அவர்கள் கொண்டிருந்து வாழ்ந்தார்கள், ஒளியை பகிர்ந்தார்கள், வாழ்வை கொடுத்தார்கள், அன்பை பொழிந்தார்கள், இரக்கத்தை அனுபவிக்கும்படியாக செய்திருக்கிறார்கள் என்றால், நாமும் அப்படிப்பட்ட இந்த இயேசுவின் மெசியா தன்மையை உணரவும் பிறருக்கு அதை உணர்த்தவும் இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக, அப்படிப்பட்ட கடவுளின் பெயரால், கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் வாழ்கிறோம், பிறரையும் வாழ வைக்கிறோம் என்பதில் இன்னும் நாம் உறுதி கொண்ட பிள்ளைகளாக, ஆழத்திற்கு நாம் செல்லக்கூடிய பிள்ளைகளாக, மேலோட்டமான ஒரு வாழ்க்கை அல்ல, சடங்கு சம்பிரதாயத்திற்காக வழிபாடுகளை முன்னெடுக்கிற பிள்ளைகளாக அல்ல, மாறாக வேரோட்டமான ஒரு மாற்றத்தை நம்பிக்கையாளர்கள், இயேசுவின் பெயரால் வாழ்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று உறுதியாக உலகுக்கு சொல்லக்கூடிய ஒரு சாட்சிய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு புனித அந்தோணியாரோடு இணைந்து நல்லாயன் இயேசுவிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து வல்லமை வேண்டுவோம். ஆமேன்.
அனைத்து உலகின் இறையவனே உம் அருட்பெருக்கின் கொடை தர வந்தோம். அனைத்து உலகின் இறையவனே உம் அருட்பெருக்கின் கொடை தர வந்தோம். நிலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோம். நிலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோம். இதோ இதோ என்னை தந்தீன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தீன் தலைவா. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவென்றே சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜபிக்கிற புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களாக தங்களை கையளித்திருக்கும் பிள்ளைகளின் வேண்டுதல்கள், இந்த திருப்பலியை யாருக்காக ஒப்புக் கொடுக்கிறோமோ அக்குடும்பத்தினர், குறிப்பாக ஆராதனை டிவிக்காக இடையறாது உழைக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருகு. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடல் திரு இரத்தம் எமை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிபிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் எம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதுமைகள் புரிந்திடும் அந்தோணியாரே, கோடியர் புதரே, பாதுகாவலரே. புதுமைகள் புரிந்திடும் அந்தோணியாரே, கோடியர் புதரே, பாதுகாவலரே. உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசி தேடி வந்தோம். உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசி தேடி வந்தோம். புதுமைகள் புரிந்திடும் அந்தோணியாரே, கோடியர் புதரே, பாதுகாவலரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.